இந்த சினிமா வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது, எங்கேருந்து உருவாகிது அப்படின்னா, மக்களிடமிருந்து அந்த கலைகளை தான் அவங்க வியாபாரமாக்கிட்டாங்க. மக்கள் வந்து இப்போ சினிமாங்கிறது எப்படின்னா, கதை சொல்லுகிற கலையில் இருந்து தான் சினிமா என்பது உருவாகியது. மக்களிடம் கதை சொல்லுகிற வழக்கம் வந்து கடந்த காலங்களில் இருந்தது. சினிமா கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் வந்து மக்கள் வந்து கதைகள் பேசினாங்க. அந்த நிறைய கதைகள் சொந்தமாக கற்பனை செய்து குழந்தைகளுக்கு கதை சொல்லி தூங்க வச்சாங்க, சந்தோஷப்படுத்தினாங்க. பெற்றோர்கள் பாட்டி வந்து கதை சொன்னாங்க, த்ரில்லிங்காக கதை சொல்லணுங்கிறதுக்காக பேய் கதைகளை சொன்னாங்க. இந்த மூட நம்பிக்கைகள்லாம் உருவானதில் வந்து இந்த பேய் கதைகள்லாம் சொல்லும்போது த்ரில்லிங்காக ஒரு கதை, அந்த கேட்குற அந்த குழந்தைகளுக்கு த்ரில்லிங்காக இருக்கணும், பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்போ வந்து பேய் கதைகளை அந்த பாட்டி தாத்தாக்கள்லாம் என்ன பேர பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஒரு பேய் படம் பார்க்குற அனுபவம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு கிடச்சிது. எப்படின்னாக்கா, இன்றைக்கி நீங்கள் சினிமா பார்த்துட்டு ஒரு பேய் படம் பார்த்துட்டு நீங்கள் சாவகாசமாக வீட்டுக்கு வந்தீங்க. ஆனால் அன்ன ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்போ நான்லாம் வந்து எனக்கு அந்த பேய் கதையை சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் பேய் கதை நைட்டு கேட்போம். நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு பேய் கதை சொல்லுவாங்க. அந்த பாட்டி வந்து பேய் கதை சொல்லுவாங்க 10 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் 9 மணிக்கெல்லாம். அப்போ பேய் கதை சொல்லுவாங்களா, அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்கும். என்னை வீட்டில் கொண்டு விட்டுட்டு போவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த கதையை வந்து ரொம்ப பயமுறுத்தியது, ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு அனுபவமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம எவ்வளோ பெரிய பேய் படம் பார்த்தாலும் செகண்ட் ஷோ பார்த்துட்டு ஈஸியாக நம்ம வீட்டுக்கு வந்துடும். நமக்கு அந்த பயம்லாம் இல்லை. அப்போ கதை சொல்லுகிற கலையில் இருந்து தான் அந்த சினிமா உருவாகியது. சினிமா எங்கேருந்து உருவாகியது, மக்கள் கதை சொல்லுகிற வழக்கம் இருந்ததில்ல, அதுலேருந்து தான் இவங்க அந்த சினிமாவை கண்டுபிடிச்சாங்க. சினிமாவை கண்டுபிடிச்சி இன்றைக்கி நாம் கதை சொல்லுகிற வழக்கத்தையே மக்களோட வாழ்க்கையில் இல்லை. கதை சொல்லுகிற வழக்கமே இல்லை. மக்கள் இப்போ சினிமாவுக்கு அடிமையாயிட்டாங்க. கதை சொல்லுகிற வழக்கத்தை அவர்கள் மக்களிடமிருந்து பிடுங்கி சினிமா என்கிற ஒரு கலையை உருவாக்கி அதை வியாபார பொருளாக மாற்றி நம்மை வேடிக்கையாளர்களாக மாற்றி அவர்கள் வியாபாரம் செய்து பெரும்பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அன்னைய காலத்தில் மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. ஏன்னாக்கா கதை சொல்கிற கலை இருக்குல்ல, கதை சொல்கிற வழக்கம் மக்களிடம் இருந்தது. அப்போ அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. ஏன்னா நமக்கு ஒரு கற்பனை திறன் இருக்கிறது, நம்மளால் மற்றவங்கள சந்தோஷப்படுத்த முடியும், ஒரு கதையை சொல்லி மற்றவங்கள சந்தோஷப்படுத்த முடியும், ஒரு பாடலை பாட்டு பாடி மற்றவங்கள சந்தோஷப்படுத்த முடியும், ஒரு குழந்தைய ரசித்து தூங்க வைக்க முடியும், ஒரு பாட்டு பாடி ஒரு கதை சொல்லி குழந்தைய தூங்க வைக்க முடியும். அப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த பெரியவர்கள் மீது ஒரு ஆசை வரும். அவங்ககிட்ட போனால் ஒரு கதை சொல்லுவாங்க, த்ரில்லிங்காக இருக்கும், செம த்ரில்லிங்காக இருக்கும். அவங்க அற்புதமாக ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு பாட்டு பாடுவாங்க. அப்போ மனுஷங்க மேலே ஒரு ஆசை வரும். இந்த மாதிரி மனுஷங்க வந்து கதை சொல்லும்போது, பாட்டு பாடும்போது, டான்ஸ் ஆடும்போது மனுஷங்க சார்ந்திருப்பதில் வந்து ஒரு சந்தோஷம் வரும். மனுஷங்க மேலே அன்பு வரும். மனுஷங்க மேலே அன்பு எப்படி வரும் அப்படின்னா, இந்த மாதிரி பொழுதுபோக்குக்காக மனுஷங்களை சார்ந்திருக்கணும். பாட்டி வந்து கதை சொல்லுவாங்க. முதுமை வந்து ஏன் இன்றைக்கி நம்ம சுமையாக போச்சுன்னா, முதியவர்கள் வந்து கதை சொல்கிறது கிடையாது, பாட்டு பாடுறது கிடையாது. அவங்க சும்மா உட்காந்துருக்காங்க. அதனால தான் அவர்கள் சுமைகளாக தெரிகிறார்கள். அவர்கள் அனுபவம் இருக்கும், அவங்க வாழ்க்கையில் சந்தித்த நிறைய அனுபவங்கள் இருக்கும். அதை பேர பிள்ளைகள்கிட்ட பேசணும். அதை சுவாரஸ்யமாக அந்த பிள்ளைகள் கேட்கும். அந்த பிள்ளைகளுக்கு தாத்தான்னா உசுறு, பாட்டின்னா உசுறு. அந்த பாட்டிக்கு ஒரு கஷ்டம்னா, காய்ச்சல்னா அந்த பேர பிள்ளைகளால் தாங்கிக்க முடியாது. அந்த நம்மளை சந்தோஷப்படுத்தின அந்த தாத்தாவுக்கு இன்றைக்கி தலைவலியா, ஐயோ சீக்கிரம் அந்த தலைவலி குணமாகணும், காய்ச்சல் குணமாகணும், தாத்தாவுக்கு காய்ச்சலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர பிள்ளைகளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தாத்தா சீக்கிரமாக உங்களுக்கு குணமாகணும், வாங்க கதை சொல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாக்களுக்கும் அடடா நம்மளால் அந்த பேர பிள்ளைகளை சந்தோஷமாக வச்சுக்க முடியுது, அந்த பேர பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க முடியுது. அப்போ வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது. நம்ம முதுமை என்பது ஒரு சுமையாக நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா முதுமையிலையும் நாம் பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறோம், பிறருக்கு இன்பத்தை கொடுக்கிறோம், பிறருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். பிறருடைய வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குறதுக்கு நமது அனுபவங்கள் அந்த பிள்ளைகளுக்கு தேவைப்படுது, அந்த பேர பிள்ளைகளுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர பிள்ளைகளுக்கும் தாத்தாக்களுக்கும் பாட்டிக்கும் பேத்திகளுக்கும் இடையே ஒரு அன்பு பாசம், ஒரு பிணைப்பு ஏற்படுது. அந்த தாத்தா இறந்து போனால் அவ்வளோ கவலையாக அழுவாங்க. இன்றைக்கி நான் வந்து தாத்தா தானே இறந்து போனால், பொண்ணுக்கு அப்பா இறந்து போனாலே கவலை இல்லை, அமைதியாக தான் இருக்காங்க, அழுக வர மாட்டேங்குது. ஏன்னா மனுஷங்களை சந்தோஷப்படுத்துகிற அந்த வழக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா, கதைகள் சொல்வதில், பாட்டு பாடுவதில், தங்கள் வாழ்வில் சந்தித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில், இதில் தான் ஒரு பாசமே உருவாகும். நீங்கள் வெறுமனே பணத்தை கொடுத்துட்டு விதவிதமாக சமைச்சு போட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மேலே அன்பு வந்துடாது. அது வந்து ஒரு பங்கு. அதுக்காக அன்பு வராதுன்னு சொல்ல முடியாது. அது கண்டிப்பாக அடிப்படையாக தேவையானது தான். அதனால் அதில் கொஞ்சம் அன்பு தான் வரும். ரொம்ப அன்பு எங்கேருந்து வரும்னா, நீங்கள் உங்கள் குழந்தைகள்கிட்ட கதைகள் பேச வேண்டும், நடித்து காமிக்க, நாடகம் நடிக்க வேண்டும்,
ஒரு அவங்கள சந்தோஷப்படுத்தணும், சிரிக்க வைக்கணும், த்ரில்லிங்கான ஒரு கதைகளை சொல்லணும், உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும், ஒரு பாட்டு பாடணும், இந்த மாதிரி நீங்கள் படம் வரைஞ்சி காமிக்கணும், ஒரு ஓவியம் வரைஞ்சி காமிக்கணும். அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது தான் அப்பா மேலே ஒரு நல்ல கதைகள் பேசுகிறது, சிரிக்க சிரிக்க கதைகள் பேசுவது, அது மாதிரி வந்து த்ரில்லிங்கான கதைகள் பேசுவது, ஒரு காட்டில் சிங்கம் திடீர்னால வந்துச்சு, அவனை எது இல்லாமல் அப்படிலாம் கதைகள் பேசும்போது அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை பிடிக்கும், தாத்தாக்களை பிடிக்கும், மனுஷங்களுக்கு அப்போ தான் பிடிக்கும். கலைகள் இருக்குல்ல, அதன் மூலமாக தான் மனுஷங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி விளையாடுவதற்கு நீங்கள் மட்டுமே விளையாட முடியாது, விளையாடுவதற்கு உங்களுக்கு நண்பர்கள் தேவை, தோழிகள் தேவை. அப்போ தான் வந்து தோழிகள் மீது உங்களுக்கு பாசம் விளையாடுவதற்கு விளையாட்டின் மூலமாக உங்களுக்கு இன்பம் கிடைக்கிறது, பெரிய மகிழ்ச்சி கிடைக்கிறது, பெரிய சந்தோஷம் கிடைக்கிறது, பேரின்பம் கிடைக்கிறது. அப்போ தான் வந்து விளையாடுவதற்கு நீங்கள் மட்டும் விளையாட முடியாது, உங்களுக்கு நண்பர்கள் தேவை, தோழிகள் தேவை. அப்போ வந்து அவர்கள் மீது உங்களுக்கு பாசம் வரும். அந்த விளையாட்டின் மூலம் கிடைத்த இன்பத்திற்கு யார் காரணம்? உங்களுக்கு மற்றவங்க தேவை. அப்போ மற்றவங்க மேலே உங்களுக்கு ஒரு பாசம் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மலாம் வேடிக்கை பொருளாக மாறிவிட்டோம். நம்மளை வந்து நுகர்வோர்களாக மாற்றி இந்த கலையை வந்து வியாபாரமாக்கி, அந்த வியாபாரிகள் இருக்காங்களா, கலைகளை வியாபார பொருளாக மாற்றி அதை விற்பனை செய்கிற அந்த சினிமா வியாபாரிகள், பாடல் வியாபாரிகள், பாடலையே தொழிலாக செய்கிற அந்த பாட்டு வியாபாரிகள், அந்த நடன வியாபாரிகள், நடனத்தையே தொழிலாக செய்து நடனமாடி பிறரை வேடிக்கையாளர்களாக சோம்பேறிகளாக மாற்றி அவர்களை வைத்து பணம் சம்பாதிக்கிற அந்த நடன வியாபாரிகள், கவிதை வியாபாரிகள், இவர்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்களை சோம்பேறியாக்கிட்டாங்க. மக்களிடம் இருக்கிற அந்த கலைகளை பிடுங்கி, மக்கள் கடந்த காலம் கதை சொல்லிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி அந்த கதை சொல்லுகிற கலையை பிடுங்கி சினிமாவாக மாற்றி மக்களை வந்து தேட்டருக்கு வர வச்சு, ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு கட்டணம் வசூலிச்சு, நீ படுத்துக்கிட்டே படம் பாரு, நான் உனக்கு கதை சொல்கிறேன் டிவி மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கதை, சினிமா எப்படி உருவாச்சுன்னு நான் இப்போ ஒரு கதை சொல்கிறேன், உங்கள் மனசுக்குள்ளே காட்சி ஓடுதான் பாருங்கள். நான் வந்து ஒரு கதை சொல்கிறேன், சினிமா எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு கதை மூலமாக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன், உங்கள் மனசில் அந்த காட்சிகள் ஓடணும். நான் சொல்கிற கதைக்கு தகுந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்போ ஒருத்த திடீர்னால என்ன பண்ணால், ஒரு காட்டில் ஓடிக்கிட்டே இருந்தான், திடீர்னால நடக்க ஆரம்பித்தான், திடீர்னால அந்த ஒரு மலையில் ஏற ஆரம்பித்தான். மலையில் ஏறிக்கிட்டே இருக்கிறான். அங்கே ஒரு சிங்கங்கள்லாம் வருது, ஆனால் அவனை பார்க்குது, ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது. சிங்கங்கள்லாம் வருது, திடீர்னால ஒரு யானை வருது, அவனை பார்க்குது, ஒன்றுமே செய்ய. எல்லாருமே இருபக்கமும் ஒரு வழி இருக்குது, அந்த வழியின் நடுவே அவன் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கான். இருபுறமும் எல்லா மிருகங்களும் அவனை வேடிக்கை பார்க்குது. திடீர்னால அந்த மலை விளிம்புக்கு வந்துடுறான், மேலேருந்து கீழே குதிச்சுக்கிட்டே இருக்கான், போய்கிட்டே இருக்கான். மேகங்கள்லாம் வருது, மேகத்தை கிழிச்சிக்கிட்டு அவன் கீழே போய்கிட்டே இருக்கான். ஒரு முடிவே இல்லை. அவனுக்கு போர் அடிச்சிருது, இனிமேல் கீழே முடிவே இல்லை, அதனால் நம்ம போய்கிட்டே தான் இருப்போம், இனிமேல் வந்த வழியை நம்ம திரும்பி போயிடுன்னு சொல்லிட்டு மேலே திரும்ப வரான். திரும்பவும் அந்த பயணம் முடிவதே இல்லை, போய்கிட்டே இருக்குது. அவன் எங்கேருந்து குதிச்சானோ அதையும் தாண்டி மேலே போயிட்டான். அந்த வேகத்தை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ வானத்துக்கு போயிட்டான். நிறைய கழுகுகள் சுற்றிக்கிட்டு இருக்குது. இவனுக்காக தான் எதிர்பார்க்குற மாதிரி இவனுக்கு தோணுது. ஆனால் அந்த கழுகுகள் அவனை ஒன்றுமே செய்யலை. அவன் அதையும் தாண்டி மேலே போகிறான், மேலே போயிட்டே இருக்கான். இரவு வந்துடுது, போய்கிட்டே இருக்கான். இரவு வந்துடுது, சரி இருட்டிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து வீடு எங்கே இருக்குன்னு பார்க்குறான். அவனுக்கு தெரில, சரி இந்த திசையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு குத்துமதிப்பாக குதித்து கடைசியில் வீட்டு வாசலில் டம்முன்னு விழுறான். குதித்து நிற்கிறான். அவங்க அம்மா இப்போ தான் வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் மேலேருந்து தான் விழுறான். அது அவங்க அம்மா பார்க்குறாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரில. அவங்க அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, என்னடா இப்போ தான் வந்தியா, ஒரு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன்டா, ஒன்று காணும்னு சொல்லிட்டு. அப்போ அவன் அம்மாக்கிட்ட சொல்கிறான், இல்லைம்மா நான் வானத்துக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நான் சொல்கிற கதை உங்களுக்கு மனசுக்குள்ளே கற்பனையாக ஓடிச்சுதா? இதுதான் சினிமாவாக எடுத்துட்டாங்க. சினிமாவாக மாற்றி உங்கள் கையில் கொடுத்து உங்களை அதற்கு அடிமையாக்கி அவங்க அதை வச்சு வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிச்சு நீங்கள் உங்களை படுக்க வச்சு ஓடிடி மூலமாக படம் காமிச்சு கட்டணத்தை வசூலித்து பணம் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார். மக்களை சோம்பேறி ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி மக்கள் அன்னைக்கு கதை சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு இருக்கிற கற்பனை திறனை வியந்து பார்த்தாங்க. மக்கள் அன்னைக்கு கடந்த காலங்களில் கதை சொன்னாங்க, பாட்டு பாடினாங்க. அதற்கெல்லாம் கற்பனை திறன் தேவை. ஒரு பாட்டு பாடுறாங்கன்னா பாட்டு பாடி குழந்தைகளை தூங்க வைக்கும்போது ஒரு வரி பாடுவாங்க, அடுத்த வரி பாடுறதுக்கு அவங்க கற்பனை செய்யணும். அது மாதிரி கற்பனை செய்யணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, அப்போ அவங்களுக்கு புதுசாக ஒரு கற்பனை திறன், எப்படி இந்த வரியை நம்ம கற்பனை பண்ணோம், அந்த கற்பனை திறன் மீது அவர்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும். சார்
நமக்குள்ள இவ்வளோ கற்பனை திறனா, அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அது மாதிரி ஒரு கதை சொல்லும்போது இந்த மாதிரி கதைகள் நமக்குள்ளே இருந்து வருது, அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு கற்பனை திறன், நம்மளால் மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்க முடியுது, அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை. ஆக இந்த கலைகள் மூலமாக மக்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்தது. தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருந்தது. கடந்த காலங்களில் போட்டி போட்டு கதை சொன்னாங்க, போட்டி போட்டு பாட்டு பாடினாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி மக்களிடம் இருக்கிற அந்த கலைகளை பிடுங்கி அது வியாபாரமாக மாற்றும் போது மக்கள் சோம்பேறி ஆகிட்டாங்க. இன்றைக்கி மக்களுக்கு தாழ்வு மனப்பான்மை. எப்படி இந்த கதைகளெல்லாம் கற்பனை பண்ணுறாங்க, இந்த சினிமாவில் காட்டுற கதைகள், இப்போ அவங்கெல்லாம் பேரறிஞர்களாகிட்டாங்க. கதையை கற்பனை செய்வதில் அவங்கெல்லாம் சிறந்த இயக்குநர்களாகிட்டாங்க, சிறந்த நடிகர்களாகிட்டாங்க. மக்கள் எதுவும் இல்லாத சோம்பேறிகள் ஆகிட்டாங்க. கற்பனை திறன் இல்லாத சோம்பேறிகளாக மக்கள் மாறிவிட்டார்கள், வெற்று மனிதர்களாக மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, மக்களுக்கு இப்போ தாழ்வு மனப்பான்மை. நமக்கு இதுபோன்று ஏன் கற்பனை திறன் இல்லை? நமக்கு ஏன் இதுபோன்று பாடல் பாடுவதற்கான அந்த திறமை இல்லை? ஆடுவதற்கு நாம் ஏன் ஆடுகிற திறமை நமக்கேன் இல்லை? பாடுகிற திறமை நமக்கேன் இல்லை? கதை சொல்லுகிற அந்த கற்பனை திறன் நமக்கேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு இப்போ தாழ்வு மனப்பான்மை. அந்த சினிமா டைரக்டர்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கை, நாம் தான் பெரிய கற்பனை கதாசிரியர் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம தான் கற்பனைக்கு பிறந்தவங்க, மற்ற மக்கள்லாம் முட்டாள்கள் அப்படின்னு நினச்சிட்டு மக்களுக்கு படம் காமிக்கிறாங்க. நம்மளை படுக்க போட்டு வீட்டில் படுக்க போட்டு ஓடிடி ஃபீஸ் வாங்கி அவங்க இப்போ நம்மளுக்கு படம் காமிக்கிறாங்க. நம்மளை முட்டாள் மாதிரியும் அவங்க பெரிய அறிவாளி மாதிரியும் கஷ்டப்பட்டு படம் எடுத்து நம்மக்கிட்ட விற்று அவங்க காசு சம்பாதிச்சு வசதியாகிறாங்க. நாம் இன்றைக்கி சோம்பேறியாகி தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாகி மனித உறவு முறையே கெட்டுப்போச்சு. இன்றைக்கி இப்போ தாத்தாவை பார்த்தா நமக்கு வெறுப்பாக இருக்குது. எப்படா இவர் சாவார் அப்படின்னு நமக்கு தோணுது. பாட்டியை பார்த்தா இது ஏன் இன்னும் மண்டை போட மாட்டேங்குது, இன்னும் ஏன் உசுரோடு இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் அந்த காலங்களில் பேத்திகளுக்கு கதை சொன்னாங்க, பேர பிள்ளைகளுக்கு கதை சொன்னாங்க. அதனால் இப்போ தாத்தாவை பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும், பாசமாக இருக்கும், அன்பாக இருக்கும். அந்த தாத்தா எப்போ ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேர பிள்ளைகள் விரும்பினாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த தாத்தா எப்போ தான் இறப்பாரோ தெரில, போய் சேர மாட்டாரா அப்படின்னு இன்றைக்கி மனித உறவு முறைகள் பெரிய சுமைகளாக மாறிப்போனதற்கு இந்த கலைகள் வியாபாரமாகியது ஒரு காரணம், முக்கிய காரணம். இந்த கலைகள் வியாபாரமாகியது மிக முக்கிய காரணம். இப்போ நீங்கள் விளையாண்டிங்கனாக்கா அது உங்களுக்கு நன்மை. விளையாட்டை வேடிக்கை பார்க்குறது சிறப்பா அல்லது விளையாடுறது சிறப்பா? நீங்கள் ஒரு ஃபுட்பால் விளையாடுறீங்க, அதை நீங்கள் வேடிக்கை பார்ப்பது சிறப்பா அல்லது நீங்கள் விளையாடுவது சிறப்பா? விளையாடுவது தானே உண்மையிலே நல்லது, சிறப்பு. அதே மாதிரி தான் நீங்கள் சினிமா பார்ப்பது சிறப்பா, நீங்கள் கதை சொல்வது சிறப்பா? கதை சொல்லணும் நீங்கள், அப்போ தான் அதுதான் சிறப்பு. நீங்கள் அனுபவிக்கணும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். யாரோ ஒருத்தர் தங்களுடைய கற்பனை திறனை சினிமா மூலமாக வெளிப்படுத்தி உங்களை சோம்பேறியாக்கி உங்களை படுக்க வைத்து படம் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ எது சிறப்பு? நீங்கள் சோம்பேறியாக இருந்து பிரம்மாண்டமான திரைப்படங்களை வீட்டில் படுத்துக்கிட்டே பார்க்குறது சிறப்பா அல்லது நீங்கள் மற்றவங்களுக்கு கதை சொல்லி உங்களுடைய கற்பனை திறனை வெளிப்படுத்தி பிறரை சந்தோஷப்படுத்துவது சிறப்பா? எது நன்மை? சினிமா என்பது நமக்கு நன்மை கிடையாது, மிகப்பெரிய தீமை. நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துகிறது, நம்முடைய கற்பனை திறனுக்கு வேலை இல்லாமல் செய்து விடுகிறது. நமக்குள்ளே இருக்கிற அந்த கற்பனை திறனை நமக்கே தெரியாமல் வெளியே வர விடாமல் பண்ணிடுது, நம்ம வாயை மூடிடுது. நம்மளை இப்போ டான்ஸ் ஆடுறாங்க, டான்ஸ் எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்றாங்க. சினிமாவில் டான்ஸு, நடனம், பாட்டு, இசை எல்லாத்தையும் கலந்து அவங்க நமக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம நடனம் ஆடுவதை வேடிக்கை பார்க்குறோம், டான்ஸ் ஆடுறதை வேடிக்கை பார்க்குறோம், பாட்டு பாடுறதை வேடிக்கை பார்க்குறோம். வேடிக்கை மனிதர்களாக மாறிவிட்டோம், சோம்பேறிகளாக நம்மை மாற்றிவிட்டது இந்த வியாபாரிகள். கலை வியாபாரிகள் இருக்காங்கள்ல, பாட்டு வியாபாரி, சினிமா வியாபாரி, கதை வியாபாரி, கவிதை வியாபாரி, இசை வியாபாரி, இசையமைப்பாளர்லாம் இசை வியாபாரிகள். இவர்களெல்லாம் நம்மை சோம்பேறியாக்கிவிட்டு அவர்கள் பணம் சம்பாதித்து விட்டு பேரையும் புகழையும் சம்பாதித்து விட்டு தன்னம்பிக்கை மிக்கவர்களாக வாழ்ந்து கொண்டு நம்மளை முட்டாள்களாக மாற்றி விட்டார்கள். உண்மையில் நாம் முட்டாள்களாகத்தான் மாறிவிட்டோம், முட்டாள்கள் தான். உண்மையிலே நாம் முட்டாள்கள் தான், சோம்பேறிகளாக இருக்கிற நாம் முட்டாள்கள் தான். கலைகளை அவர்களிடம் வியாபாரிகளின் கைகளில் ஒப்படைத்துவிட்டு இந்த சோம்பேறிகளாக வேடிக்கை பார்ப்பவர்களாக மாறிய நாம் அனைவரும் உண்மையிலே முட்டாள்கள் தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்றைக்கி இந்த தாத்தாக்களுக்கெல்லாம் பாட்டிகளுக்கெல்லாம் என்ன கவலை அப்படின்னா, நம்மளால் இந்த பேர பிள்ளைகள்லாம் சந்தோஷமாக வச்சுக்க முடியல, கதை சொல்ல முடியல, பாட்டு பாட முடியல, நம்மளை சுமையாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதிய வயதில் முதியவர்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்களுக்கு நம்மளால் அந்த பேர பிள்ளைகளை சந்தோஷமாக வச்சுக்க முடியல, அவர்களுக்கு வேலையே இல்லாமல் முதிய வயதில் அவர்களுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாமல் அந்தளவுக்கு ஆகிட்டாங்க. அந்த கலை வியாபாரங்கிறது இருக்குல்ல, அந்தளவுக்கு ரொம்ப மோசமானது. கலைகள் மீது நிகழ்த்திய வன்முறை அது. கலைகள் வன்முறையாக மாறினால் எப்படி இருக்கும்?
அதுதான் இந்த சினிமா. இதெல்லாம் வந்து இந்த சினிமா பாடல் இதெல்லாம் வந்து என்னென்னா கலைகள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறை. மக்களிடமிருந்து அந்த கலைகளை பிடுங்கி அதை வந்து மக்கள் மீது வன்முறையாக மாற்றினால் எப்படி இருக்கும்? இன்றைக்கி வந்து மக்கள் ஏன் பாட மாட்டேங்கிறாங்க, ஏன் கதை சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்போ அது ஒரு வன்முறை. மக்களை வந்து நீ பாடக்கூடாது, ஆடக்கூடாது, கதை சொல்லக்கூடாது. இதுதான் வந்து கலை வன்முறை. இது மக்களை வந்து பாட விடாமல் செய்வது, ஆட விடாமல் செய்வது, கதை சொல்ல விடாமல் செய்வது, இதுதான் வந்து மிரட்டுறது. அதாவது எப்படின்னா, கத்தியை காட்டி நீ பாட்டு பாடக்கூடாது, நீ ஆடக்கூடாது, நீ கதை சொல்லக்கூடாது, நீ ஓவியம் வரையக்கூடாது, நீ கவிதை எழுதக்கூடாது, நீ சிலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை காட்டி மிரட்டுற மாதிரி இது வேறு மாதிரி. அதுதானே வன்முறை. அதுதான் இப்போ இந்த சினிமா எல்லாமே என்ன பண்ணுது, சினிமா அல்லது வந்து என்ன சினிமா ஆடல் பாடல் சினிமா பாடல் இதெல்லாம் என்ன பண்ணுதுனாக்கா மக்களை வந்து கதை சொல்லலை. இப்போ மக்கள் எல்லாருமே வந்து கதை சொல்வதில்லை, குழந்தைகளுக்கு பாட்டு பாடுவதில்லை. மக்களிடம் உள்ள அந்த கற்பனை திறனே இப்போ அவர்களுக்கே தெரியல, நமக்குள்ள கற்பனை திறன் இருக்குதா இல்லையானே தெரியல. இதுதான் வந்து மக்கள் மீது நிகழ்த்தப்படுகிற அந்த கலை வன்முறை. கலைகள் மூலமாக மக்களை எப்படி வந்து வன்முறையில் ஈடுபடு, அவர்களை எப்படி வந்து வீழ்த்துவது. கலைத்துறையில் ஒவ்வொரு துறையிலையும் வன்முறை இருக்குது. அதாவது இப்போ மருத்துவம் மூலமாக அந்த மக்கள் மீது எப்படி வன்முறையை நிகழ்த்துவது, கலை மூலமாக எப்படி மக்கள் மீது வன்முறையை நிகழ்த்துவது, மக்களை அழிப்பது. கலைத்துறை மூலமாக மக்களை எப்படி அழிப்பது. ஒரு விட்டில் பூச்சி மாதிரி நல்ல வெளிச்சத்தை காட்டி, விட்டில் பூச்சி எப்படி வெளிச்சத்தை காட்டி பூச்சிகளை வரவழைச்சி எப்படி வந்து மாட்டுதோ அதே மாதிரி தான் வந்து இது வந்து இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா மக்களை அழிப்பது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. மக்களை அழிப்பது. எல்லாருக்கும் வந்து வன்முறை தான் வந்து ஒரு இலக்காக இருக்குது. வன்முறையோட நோக்கம் என்னது? அழிப்பது தான். அப்போ கலைத்துறை ஒவ்வொரு துறையும் நான் வந்து கலைத்துறைக்கு போகிறேன், என்னுடைய ஃப்யூச்சரில் என்னுடைய லட்சியம் என்பது கலைத்துறை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கலைத்துறை மூலமாக மக்களை எப்படி அழிப்பது. நான் வந்து டாக்டராக போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மருத்துவத்துறை மூலமாக மக்களை எப்படி அழிப்பது. அப்படின்னா இப்போ ஒரு மருத்துவர் இருக்காருன்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, தங்கள் உடல் நலத்தை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தங்கள் உடல் நலத்தை பற்றி ஆரோக்கியத்தை பற்றி யோசிப்பது என்பது ஒரு மருத்துவர்களோட வேலை, அது நம்முடைய வேலை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறியாக இருக்காங்க. தனது எதாக இருந்தாலும் ஒரு காய்ச்சலாக உடனே போய் டாக்டர்கிட்ட போயிடுறாங்க. இவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க, காய்ச்சல் ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, நம்ம நேற்று என்ன உணவு சாப்பிட்டோம், எதனால் வந்திருக்கோம் இது, அப்புறம் வந்து ஒரு தலைவலியா, ஏன் தலைவலி வந்தது, அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர்கிட்ட போய்டுவோம் அல்லது ஒரு தலைவலி மாத்திரை வாங்கி போடும். அந்த மாதிரி சோம்பேறியாக்குறது. மருத்துவத்துறை மூலமாக மக்களை சோம்பேறியாக்குவது, கலைத்துறை மூலமாக மக்களை சோம்பேறியாக்குவது. ஆடல் பாடல் எல்லாத்தையும் படத்திலேயே காமிச்சிட்டாக்கா மக்கள் அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு சோம்பேறி ஆகிடுவாங்க. அப்போ இதுதான் வன்முறை. மக்களை சோம்பேறியாக்குவது அதுதான் வன்முறை. மக்களை வாழ விடாமல் செய்வது அதுதான் வன்முறை. இப்போ டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, இதுதான் வாழ்க்கை. எப்படி வாழணும் அப்படின்னா, நீ பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், கதை சொல்லணும், விளையாடணும், இதுதானே வாழ்க்கை. அப்போ உனது வாழ்க்கையை அழிக்க வேண்டுமென்றால் உன்னை என்ன செய்யணும்? விளையாட விடாமல் செய்யணும். உன்னை சும்மா உட்கார வைக்கணும். நாங்கள் விளையாடுறோம், நீ வேடிக்கை பாரு, உன்னை வேடிக்கை பார்ப்பவராக மாற்ற வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கையை அழிப்பது. விளையாட்டுத்துறை மூலமாக வன்முறை. விளையாட்டுத்துறை மூலமாக உன்னை எப்படி அழிக்கிறேன் பாரு, உன்னை விளையாட விடாமல் உன்னை பண்ணுறேன் பாரு, நீ விளையாட விடாமல் உன்னை நான் பண்ணுறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவி, கிரிக்கெட்டு, ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டில் உட்காந்து படுத்துக்கிட்டே பிறர் விளையாடுவதை வேடிக்கை பார்க்கிறார்கள். இதுதான் வன்முறை. நீங்கள் விளையாடுறது பெருசா அல்லது யாரோ விளையாடுவதை வேடிக்கை பார்ப்பது பெருசா? எது நன்மை உங்களுக்கு? நீங்கள் விளையாடணும், ஒவ்வொருத்தரும் விளையாடணும். இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்கள் இருக்காங்களா, அவங்க ஒவ்வொருத்தரும் விளையாடணும், அதுதானே நன்மை. அப்போ எது வந்து வன்முறை? உன்னை விளையாட விடாமல் செய்வது தான் விளையாட்டுத்துறை மூலமாக உன்னை விளையாட விடாமல் செய்வது, அதுதான் விளையாட்டு வன்முறை. விளையாட்டுத்துறை மூலமாக உன்னை எப்படி அழிப்பது, உன்னை எப்படி சோம்பேறியாக்குவது, அதுதான் வந்து விளையாட்டுத்துறை வன்முறை. அது மாதிரி கலைத்துறை மூலமாக உன்னை எப்படி சோம்பேறியாக மாற்றுவது, கலைத்துறை மூலமாக உன் மீது எப்படி வன்முறையை நிகழ்த்துவது, அதுதான் வந்து கலைத்துறை வன்முறை. கலையை வியாபாரமாக்கி அதன் மூலம் வன்முறையை நிகழ்த்துகிறார்கள் இந்த கலை வியாபாரிகள். உன்னை சோம்பேறியாக்கி சும்மா இருக்க வச்சு, நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படின்னு கொண்டு வந்து, என்னை சார்ந்து தான் இருக்கணும், என்னை சார்ந்து தான் நீ வாழணும், நான் உனக்கு தேவை, எனக்கு கட்டணம் கொடு, அப்போ தான் என்னிடம் இருக்கிற கலைப்படைப்புகள் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சோம்பேறியாக்கி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது கலைத்துறை மூலமாக நிகழ்த்துகிற வன்முறை. அது மாதிரி மருத்துவத்துறை பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு வன்முறை. மக்கள் வந்து சுயமாக சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு காய்ச்சல்னால் என்ன, உடனே டாக்டர்கிட்ட போயிடுறாங்க. ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி, ஒரு வயிற்றுப்போக்கு, ஏன் எதுக்குன்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நேற்று என்ன சாப்பிட்டோம், எதனால் இது வந்தது, இந்த பிரச்சனை வந்தது,
அப்படின்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் டாக்டர் பார்த்துப்பார், நாம் எதையும் யோசிக்கக்கூடாது, சுயமாக ஒரு மருந்து சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் டாக்டர் பார்த்துப்பார், டாக்டர்கிட்ட போயிட்டால் அவர் பார்த்துப்பார். நாம் வந்து சோம்பேறியாக இருக்கணும். மருத்துவம் சம்மந்தமாக, நமது உடல் ஆரோக்கியம் சம்மந்தமாக நம்ம யோசிக்கவே கூடாது. அதுதான் வந்து மருத்துவத்துறை மூலமாக மக்கள் மீது நிகழ்த்தப்படுகிற வன்முறை. நம்மளை சோம்பேறி ஆக்குறது தான் வன்முறை. அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதன் மூலமாக வன்முறை? இப்போ பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் வேலை பார்க்குறாங்க, ஆண்களை வந்து சோம்பேறி ஆக்குறாங்க. அதுவும் வந்து பெண்கள் ஆண்கள் மீது நிகழ்த்துக்கிற வன்முறை ரொம்ப நுட்பமான முறை. நம்மளை வந்து மகிழ்ச்சியை, நம்மளை சந்தோஷப்படுத்துகிறதா நினச்சிட்டு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அழிப்பது, நம்மளை சோம்பேறி ஆக்குறது தான் மிகப்பெரிய வன்முறை. எதுனாக்கா உன்னை சோம்பேறி ஆக்குவது, உன்னை உழைக்க விடாமல் செய்வது, அதுதான் வந்து ஒரு வன்முறை. அப்போ பெண்களுடைய வன்முறை எப்படிப்பட்டதுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சினிமா பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அதே மாதிரி தான் பெண்களுடைய வன்முறை இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் உட்கார வச்சுட்டு அவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க, உங்களுக்கு தேவையான உணவை சமைப்பார்கள், உங்கள் ஆடைகளை துவைச்சி போடுவாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்கள் உடனே ஓஹோ ஒரு படத்தை பார்த்துட்டு சூப்பர் படம்னு சொல்கிறீங்களா, அது மாதிரி பெண்கள் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிடுவீங்க. இதுதான் வன்முறை. ஆனால் அது ஒரு வன்முறை, உங்களை சோம்பேறியாக்குகிற முயற்சி அது. இது மாதிரி எல்லா துறைகளிலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போக்குவரத்து வாகனங்கள், காரு, டூ வீலர் எல்லாம் இருப்பாரு, உங்களை நடக்க விடாமல் செய்து விட்டது, உங்களை சோம்பேறியாக்குவது தான் இவர்களுடைய நோக்கம். இதுதான் வன்முறை. சோம்பேறியாக்குறது தான் வன்முறை. நடக்க விடாமல் செய்வது, ஓட விடாமல் செய்வது. யார் இன்னைக்கு நடப்பதில்லை, ஓடுவதில்லை. அதிகபட்சம் 100 மீட்டருக்கு மேலே நடக்க மாட்டேங்கிறாங்க. தினமும் 100 மீட்டர் கூட தினமும் நடந்து போகிறாங்களான்னா அது இல்லைன்னு தான் அர்த்தம் பெரும்பாலான மக்கள். அதுதான் அந்த வன்முறை. போக்குவரத்து வாகனங்கள் மூலம் உங்களை எப்படி சோம்பேறியாக்குவது. இன்றைக்கி போக்குவரத்து வாகனத்துக்கு நீங்கள் அடிமையாயிட்டீங்க. நீங்கள் நடக்கிறது கிடையாது, ஓடுறது கிடையாது, விளையாடுறது கிடையாது. இப்படி உங்களை சோம்பேறியாக்குவது என்பது அது ஒரு நுட்பமான வன்முறை. உங்களை அழிப்பது. இப்போ கடந்த காலங்களில் போரிட்டாங்க, நேருக்கு நேராக வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டாங்க, குத்திக்கிட்டாங்க, வாழை வச்சு குத்திக்கிட்டாங்க, கத்தியால் குத்திக்கிட்டாங்க, துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டாங்க. அது வந்து நேரடியாக நடந்த போர். அப்போ மக்கள் விழிப்பாக மாறிட்டாங்க. ஓஹோ, மனுஷங்களுக்குள்ளே இப்படி ஒரு கொடூர புத்தி இருக்குது, மனுஷங்களே அழிப்பதற்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க, இவங்களை கட்டுப்படுத்தி ஆகணும். கடைசியில் ஒரு அணுகுண்டு போட்டோடனே ஓஹோ அந்த மனுஷங்களோட புத்தியை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களை அப்படியே விட்டாக்கா ஒட்டுமொத்தமாக அந்த பூமியவே வெடி வச்சு செதறடிச்சிருவானுங்க, இவனால் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், நேருக்கு நேர் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டுப்படுத்தினோன்னா ஒரு இயந்திர தொழில்நுட்ப புரட்சி வந்தது. அப்போ வந்து மக்களுடைய கொலைவெறி வந்து இந்த தொழில்களில் திரும்பியது. நான் மருத்துவராக போகிறேன், நான் இன்ஜினியராக போகிறேன், நான் வந்து விஞ்ஞானியாக போகிறேன். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் நேருக்கு நேராக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், கத்தியை வச்சு குத்திக்கிட்டு இருந்தான், துப்பைகள் சுட்டுட்டு இருந்தான். இப்போ என்ன பண்ண வரோம்? நான் மருத்துவராகி உங்களை எப்படி கொல்றேன் பாரு, நான் ஒரு இன்ஜினியராகி உங்களை எப்படி சோம்பேறியாக்கிறேன் பாரு, ஒரு மருத்துவராகி நான் உங்களை எப்படி சோம்பேறியாக்கி உங்களை எப்படி சாவடிக்கிறேன் பாருங்க. அது மாதிரி நான் விளையாட்டு வீரராகி நான் எப்படி வந்து உங்களை சோம்பேறியாக்கி நான் எப்படி உங்களை அழிக்கிறேன் பாரு. நான் ஒரு இசையமைப்பாளராகி ஒரு நடிகராக மாறி ஒரு சினிமா படம் எடுத்து எப்படி உங்களை சோம்பேறியாக்கி உங்கள் வாழ்க்கையை நான் அழிக்கிறேன் பாரு. அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். எந்த ஒரு தொழிலை எடுத்தாலும் சரி, அது உங்களை சோம்பேறியாக்கி அதன் மூலம் உங்களை அழிப்பது தான் அவருடைய, அது ஒரு வன்முறை. இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு வன்முறை உலகம். இதில் வந்து நமக்காக ஒரு டாக்டர் மருத்துவம் செய்கிறாரு, ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரு, இது எல்லாத்துலேயுமே ஒரு உள்நோக்கம் இருக்குது, நம்மளை அழிக்கின்ற ஒரு வன்முறை இருக்குது. அதனால தான் இதை மக்கள் தெரிந்து கொண்டார்கள். அதனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே இன்னும் 20 வருஷம் கழிச்சு ஏன் முடிவுக்கு வருகிறது என்றால், இப்போ வந்து ஆசிரியர் தான் பாடம் நடத்துவார், நமக்கு அறிவை புகட்டுவார் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அது புத்தகத்தில் தான் அறிவு என்பது புத்தகத்தில் தான் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை. சுயமாக சிந்திக்கிற வழக்கம், புத்தகத்தை படிக்கலாம், நமக்கு அறிவு இல்லை, நீ படிக்காதவன், நீ பள்ளிக்கூடத்து போகலாம், நீ படிக்காதவன் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்து போனால் தான் அங்கே கிடைக்கிறது தான் படிப்பு அப்படின்ட்டு நம்மளை வச்சுட்டு சுயமாக சிந்திக்க விட மாட்டேங்கிறாங்க. எதை எடுத்தாலும் உனக்கு புத்தகத்தில் இருந்தால் நீ பெற வேண்டும், புத்தகத்தில் தான் அறிவு, நீ சுயமாக சிந்திப்பது அறிவு கிடையாது அப்படின்னு சுயமாக சிந்திக்க விடாத சோம்பேறிகளாக மாற்றிவிட்டது இந்த கல்வி நிலையங்கள். ஆக எல்லாமே இங்கே இருக்கிற எல்லாமே உங்களை சோம்பேறியாக்கி சொகுசாக வாழ வைத்து அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை அழிப்பது தான். உழைப்பு வாழ்வதற்கு உழைப்பு தேவை. உங்களை சோம்பேறியாக்குகிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் கலைத்துறை, விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, இது எல்லாமே உங்களை சோம்பேறியாக்குகிறது. அப்படின்னா நீங்கள் வாழ விடாமல் செய்கிறது. ஏன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உழைப்பு தேவை. உங்களை உழைக்க விடாமல் உங்களை சோம்பேறியாக்குகிற இவர்கள் உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அழிப்பது தான் இவர்களுடைய நோக்கம். வேற ஒன்றும் இல்லை. உங்களை வந்து கொல்ல தான் முடியல, முன்னாடி மாதிரி கத்தியால் குத்த தான் முடியல, துப்பாக்கியால் சுட தான் முடியல. 2ஆம் உலகப் போர், 3ஆம் உலகப் போர்னு சொல்லிட்டு, முதல் உலகப் போர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மன்னர்கள்லாம் அன்னைக்கு சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் குத்திக்கிட்டு செத்தாங்க, கொலை வரியை தீர்த்து கொண்டார்கள்.
பெண்கள் வந்து நேரடியாக போர்க்களத்துக்கு போகலனாலும் ஆண்களை உசுப்பேற்றி விட்டு போரிட்டு வா, இந்த மார்பில் தான் நீ குத்து வாங்கி சாகணும், புறம் முத்துக்கிட்டு நீ குத்து வாங்கிட்டு வராத, வீடு வந்து சேராத, நீ செத்தா நான் வந்து பார்ப்பேன், மார்பில் குத்திருக்காங்களா பார்ப்பேன், போ சண்டை கிளம்பு கிளம்பு கிளம்பு, டைம் ஆச்சு கிளம்பு, நான் அந்த பக்கமாக ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்களை கிளப்பி விட்டு போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அந்த மாதிரி கடந்த கால வாழ்க்கை முறை என்பது அந்த மாதிரி நேரடியாக சண்டை போடுவதாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மறைமுகமாக சண்டை போடுறேன், நான் இன்ஜினியராகி உன்னை எப்படி கொள்கிறேன் பாரு, நான் ஒரு டாக்டராகி உன்னை எப்படி கொள்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வன்முறை கொலைவெறி தான். அந்த கொலைவெறி மட்டும் மாறவில்லை. முதல்ல நேரடியாக செத்துக்கிட்டு இன்றைக்கி வேறு முகமுடி போட்டு திருடுற மாதிரி, முகமுடி போட்டு அந்த கொலைவெறியை மாற்றுற மாதிரி இன்றைக்கி வந்து வாழ்க்கை முறை வந்து ஒரு நுட்பமான முறையில் மக்கள் தங்களுடைய கொலைவெறியை வெளிப்படுத்தி கொள்கிறார்கள். அதனால தான் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓஹோ மனுஷங்களோட நோக்கம் இதுதான் போல்க, அவர்கள் உண்மையிலே அவர்களுக்கு அக்கறை கிடையாது, மறைமுகமாக அவர்களுக்கு ஒரு கொலைவெறி இருக்கிறது. அதனால் வந்து அது அப்படியே படிப்படியாக தான் அது குறையும், இன்னும் ஒரு கொஞ்சம் 20 வருஷம். அப்புறம் இப்போ முழிச்சுக்கிட்டாங்க, இப்போ நான் பேசுகிறேன்ல, இதுதான் தெளிவு, இதுதான் முழிச்சுக்கிட்டாங்க. அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், மக்கள் அனைவரும் விழித்து கொண்டார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, நான் சொல்கிறது மூலமாக இப்போ யாரோ நான் இனிமே பிறக்கிற குழந்தைகள் எல்லாருமே விழித்து கொண்டவர்களாக பிறப்பார்கள். இதுக்கு மேலே மக்களை ஏமாற்ற முடியாது, மக்களை ஏமாற்ற முடியாது இதுக்கு மேலே. அதனால் போதும்டா, நீ வந்து மருத்துவரானதும் போகிறோம், எங்கள் உடம்பு நாங்களே பார்த்துப்போம், போதும் உங்கள் வாகனம் 2 வீலர் பைக்கு காரு இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களை நடக்க விடாமல் சோம்பேறியாக மாற்றி நீ 2 வீலருக்கும் கார்லேயும் போய் வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் செத்தது தான் மிச்சம், நாங்கள் நடந்தே போய்க்கிறோம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நடந்தால் எங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம், ஓடினா உடம்புக்கு ஆரோக்கியம், 10 லட்சம் பேர் வந்து மோட்டார் வாகன விபத்து மூலமாக சாகாமலாம் இருப்பாங்க, அதுமாதிரி மிக்சி கிரைண்டர்லாம் தேவையில்லை, நாங்களே பார்த்துக்குறோம், ஏன்னா இந்த மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிட்டு பல கோடி பேர் சாகுறாங்க வருஷம் முழுக்க, ஒவ்வொரு வருஷத்துலேயும் பல கோடி பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விழித்து கொண்டதற்கான அடையாளம் தான் இப்போ என்னுடைய கருத்துக்கள்லாம் வந்து முதலில் விழித்து கொண்டவன் என்பதற்கு நான் தான் ஒரு உதாரணம். இந்த புரட்சி, இந்த விழிப்பு என்பது இனிமே பிறக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்குமே வரும், இயல்பாகவே வரும். இப்போ வந்து எப்படி இயல்பாகவே வரும், பிறக்கும்போது எப்படி வரும் அப்படின்னா, இப்போ கடந்த காலங்களில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 2ஆம் உலகப் போர், அதுக்கு முன்னாடி 1 உலகப் போர், அதுக்கு முன்னாடி மன்னர்கள்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன, நம்ம இப்போ பிறக்கிற குழந்தைகள் என்ன சண்டை போடுறது, போரிடுவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள்? அப்படி இல்லை தானே, அது பிறப்பிலே தானே வருது. ஆக அந்த படிப்பினை என்பது மரபு வழியாக, மூளையின் உணர்வு வழியாக கடத்தப்படும், நமக்கு தெரியாமல் நடக்கிற நிகழ்வு அது. அதனால் வந்து இனிமே வந்து மக்கள் ஏமாற மாட்டாங்க, இனிமே பிறக்கிற குழந்தைகள் ஏமாற மாட்டாங்க. போதும்டா, நீங்களும் உங்கள் பொது நலமோ, நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை எங்களுக்கு வாழ தெரியும், நாங்கள் எளிமையாக வாழ்ந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பாதுகாப்பாக மாற்றிக்கொள்வோம், நீங்கள் எங்களை மகிழ்ச்சிப்படுத்த தேவையில்லை, நீங்கள் எங்களுக்கு கதை சொல்ல தேவையில்லை, நீங்கள் எங்களை சந்தோஷப்படுத்த தேவையில்லை, நீங்கள் எங்களுக்கு பாட்டு பாட தேவையில்லை, எங்களுக்கு தேவையான பாட்டை நாங்கள் பாடிப்போம், எங்களுக்கு தேவையான இசையை நாங்கள் உருவாக்கிப்போம், எங்களுக்கு தேவையான நடனத்தை நாங்களே ஆடிப்போம், எங்களுக்கு தேவையான விளையாட்டை நாங்களே விளையாடிப்போம், நீங்களும் உங்கள் ஒலிம்பிக்கும் நீங்களே வச்சுக்கோங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் விளையாடுறது தான் எங்களுக்கு நன்மை, நாங்கள் பாடுறது தான் எங்களுக்கு நன்மை, நாங்கள் நடப்பது தான் எங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விழித்து கொண்டார்கள். எதிர்காலத்தில் இனிமேல் பிழைத்துக் கொள்வார்கள். இனிமேல் பிறக்கிற தலைமுறைகள் வந்து உஷாராயிடுவாங்க, விழிப்புணர்வு அவர்களுக்கு வந்துவிடும். எங்களுக்கு தேவையான இசையை நாங்களே உருவாக்கி கொள்கிறோம், அதுதான் மக்கள் இசை, மக்களுடைய இசையை உருவாக்கி கொள்வார்கள். எங்களுக்கு தேவையான நடனத்தை நாங்களே ஆடிக்கொள்கிறோம், நீங்கள் எங்களுக்கு வேடிக்கை காட்டாதீங்க, நீங்கள் எங்களுக்கு தேவையான பாட்டை நாங்களே பாடிக்கொள்கிறோம், நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு பாடி காட்ட தேவையில்லை, பாடி காட்டி எங்களை சோம்பேறியாக இருக்க தேவையில்லை, அதனால் எங்களுக்கு தேவையான விளையாட்டை நாங்களே விளையாடி கொள்கிறோம், எங்களுக்கு தேவையான வந்து ஓவியத்தை நாங்களே வரைந்து கொள்கிறோம், எங்களுக்கு தேவையான கவிதையை நாங்களே எழுதி கொள்கிறோம், எங்களுக்கு தேவையான கதைகளை நாங்களே சொல்லிக் கொள்கிறோம், நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை, உங்களுடைய நவதோரங்களை மூடிக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லிடுவாங்க. எதிர்வரும் தலைமுறையினர் அப்படி சொல்லாமல் சொல்லுவாங்க.